வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, அட கடவுளே, சோசியல் மீடியா போட்டியால் பரிதாபமாக உயிரிழந்த இளம் மாடல் அழகி யார் இந்த கிளாடியா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். லண்டன் சோகா பகுதியில் உள்ள ஒரு இரவு விடுதிக்கு வெளியே அதிகாலையில் 4:30 மணியளவில் கார் மோதி ஏற்பட்ட விபத்தால் பிரபல சமூக ஊடக இன்ஃப்ளூயன்ஸும் இன்ஸ்டாகிராம் மாடலுமான கிளாடியா கிளாம் எனப்படும் கிளாடியா சாக்ரேசா உயிரிழந்து போயிருக்கிறாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் மத்திய லண்டன் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது, பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கோர விபத்து சம்பவத்தின் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிளாடியாவுக்கு கேப்ரியல் கேட்டிங் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான வாய் தகராறு பின்பு கைகளாக பாரிய அந்த வீடியோக்கள் காட்டுகிறாங்க. ஒரு பேட்டி, சமூக ஊடக நட்சத்திரம் ஒட்டி வந்த காரால் கிளாடியா மீது மோதப்பட்டதாக டோமோலுவின் ட்விட்டர் பதிவில் தெரிவித்து வருகிறாங்க. சம்பவம் உக்கிரமடைந்த நேரத்தில் அவளை வண்டியை விட்டு ஏற்றிவிட்டாள் என்று ஒருவர் சத்தமிடும் காட்சி வீடியோவில் பதிவாகியுள்ளது. கருப்பு நிற மெர்சிஸ் கார் என்று கிளாடியா மீது மோதிய 2 வழிபோக்கர்களையும் படுகாயப்படமாக கூறப்படுகிறது. இந்த ஆச்சரியவூட்டும் நிகழ்வு இரவு விடுதிக்கு வெளியே திரண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஷோகாவின் பிரபலமான இன்கா இரவு விடுதிக்கு வெளியே அதிகாலை நேரத்தில் இந்த கொடூர நிகழ்வு நகர்ந்துள்ளது. அந்த பகுதி அதன் தீவிரமாக இரவு வாழ்க்கை மாற்றும் அதிக மக்கள் நடமாடியதற்கு அறியப்பட்டதாக விபத்து நடந்த உடனே அவசர சேவை பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டமாக கிளாடியாவின் உயிரை காப்பாற்ற முடியல. இந்த வழக்கில் 29 வயதான கேப்ரியல் கேட்டிங் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அவங்க கொலை மீது முயற்சி, கடுமையான உடல் காயம் ஏற்படுதல், ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் மருந்தும் அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல் போன்ற பல கடுமையான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யப்பட்டுள்ளன. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கேப்ரியல் கேட்டிங் காவல்துறையினர் இருந்து வருகிறாங்க. கிளாடியாவுக்கு ஏற்பட்ட காயங்கள் தவிர 30 வயதுக்கு பெண் ஒருவர், 50 வயது ஆண் ஒருவரும் இந்த விபத்தில் காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. அவர்களுடைய நிலை குறித்து விரிவான தகவல்கள் இன்னும் வெளியாகல. ஆனாலும் அவங்க விபத்தில் சிக்கியதாக அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. சம்பவம் குறித்து புலனாய்வுகளை தீவிர விசாரணைக்கு மேற்கொண்டு வருவதுடன் உதவக்கூடிய தகவல்களை அளிக்குமாறு சாட்சிகள் அதிகாரத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மறைவு அவங்களுடைய ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில் அழுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.